ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வேகணும். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் சரியாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. அந்த உருளைக்கிழங்கு ஈரத்துலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சப்பாத்தி திரட்டுற மணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரங்கள் அன்னிவனாக தான் வரும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சிக்கோங்க. நான் 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சிருக்கேன். இப்போ இதில் ஓரங்களை அன்னிவனாக இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இதை நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இது பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசாக கிடைக்கும். இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.